தமிழ்நாடு மாநில பொதுக்குழுவில் 500க்கும் மேற்பட்ட அவர்களில் பேர் எனக்கு பேசல திமுக கூட்டணியிலிருந்து ஐயுஎம்எல் விலகுவதாக பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் தலைவர் காதர் மொய்தீன் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க ஆயத்தமாகி வருகிறார். பல ஆண்டுகளாக திமுகவோடு கூட்டணியில் இருந்த ஐயுஎம்எல் தற்போது தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்ற பிறகாக ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சரவை பட்டியலிலும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் தற்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் இந்த விலகலுக்கான காரணம் குறித்த விவரங்களை செய்தியாளர்கள் சந்திப்பில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற ஐயுஎம்எல்லின் பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டது. அதேபோல் சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகாக தாவேகவுடன் ஆதரவு தெரிவித்திருந்த ஐயுஎம்எல் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தது. இதைத் தொடர்ந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு தற்போதைய அரசியல் சூழலை பொறுத்து ஐயுஎம்எல் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் அது குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன். இன்னும் சில நிமிடங்களில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க ஆயத்தமாகி வருகிறார். திமுக கூட்டணியிலிருந்து ஐயுஎம்எல் விலகுவதாக பொதுக்குழு கூடி முடிவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஐயுஎம்எல் தரப்பில் பொதுக்குழுவின் போது முடிவெடுக்கப்பட்டிருந்தது. மிக குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு துணை நின்ற கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானமும் இந்த பொதுக்குழுவில் எட்டப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முடிவுகள் வெளியான பிறகாக 108 இடங்களை தாவேக தனிப்பெரும்பான்மையாக பெற்றிருந்தது. இருந்த போதிலும் ஆட்சியமைக்க தேவையான அந்த 118 என்ற எண்ணிக்கைக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டை இடதுசாரி கட்சிகளும் விசிக உட்பட பல கட்சிகளும் எடுத்திருந்து ஆதரவு அளித்திருந்தன. நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் அது தாவேக அரசுக்கு சாதகமாக இருந்த நிலையில் அதன் பிறகாக நடைபெற்ற அமைச்சரவை விரிவாக்கத்தில் விசிக மற்றும் ஐயுஎம்எல் உட்பட கட்சியினருக்கும் அமைச்சர் பதவி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இதை கருத்தில் கொண்டே திமுக கூட்டணியில் தொடர்வது குறித்த பல்வேறு விவாதங்கள் ஐயுஎம்எல் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பொதுக்குழு கூடி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நீண்ட காலமாக திமுகவோடு கூட்டணி அமைத்திருந்த ஐயுஎம்எல் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்து கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் இனி திமுகவோடு தொடர்ந்து பயணிக்க இயலாது என்ற முடிவும் எட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் கடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் இதுவரைக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல்களில் ஐயுஎம்எல் ஒரு அணியாக நின்றிருந்த நிலையில் தற்போதைய 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகாக எழுந்த மாற்றங்கள் தமிழக அரசியல் களத்திலேயே பல்வேறு திருப்பங்களை ஏற்படுத்தியிருந்தன. அந்த அடிப்படையில் ஐயுஎம்எல் தரப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் தற்போது ஷாஜஹான் என்ற அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். இந்த நகர்வுக்கு பிறகாக தற்போது ஐயுஎம்எல்லின் பொதுக்குழுவில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது திமுக கூட்டணியிலிருந்து விலகக்கூடும் என்ற முடிவை பொதுக்குழு
தமிழ்நாடு மாநில பொதுக்குழு கூட்டம் காலை 11 மணி முதல் இப்பொழுது வரை நடந்து இப்பொழுது நிறைவு பெற்று இருக்கிறது. இந்த மாநில பொதுக்குழுவில் 500க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் 483 பேர் இதில் பங்கேற்று இந்த கூட்டத்தை சிறப்பித்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு தருணத்தில் கூட்டப்பட்டிருக்கிற பொதுக்குழு ஆகும். இதில் கலந்து கொண்ட அத்தனை பேர் முன்னால் 14 முக்கியமான தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி அதனுடைய நகல்களை உங்கள் கையிலே அருமை ஊட்டக பத்திரிகை துறை சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஐயுஎம்எலோட பொதுக்குழுவிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க திட்டமிட்டதா தற்போதைய அரசியல் சூழலை பொறுத்துன்னு பார்க்கணுமா? என்னவாக மாறும் இனி அரசியல் களம்? ஏற்கனவே திட்டமிட்ட ஒன்றுதான் தற்போதைய அரசியல் சூழல் என்று அவர்கள் சொல்வார்களே. ஆனால் அப்போதைய அரசியல் சூழல் என்ன? ஐயுஎம்எல் ஒரு மந்திரி இருக்கிறாங்க அமைச்சரவையில. அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு. ஐயுஎம்எல் என்ன விரும்பினாலும் அமைச்சரவை எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் அவங்க தான் பொறுப்பு. அப்படிங்கும்போது திமுக கூட்டணியில் தொடர்வதும் இயலாத காரியம்தான். இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் இந்த ரெண்டு அறிவிக்கப்பட்ட பிறகு நாங்க புதிய கூட்டணி பற்றி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய கூட்டணி வேற என்ன இருக்குது? அவங்களால அதிமுக போக முடியாது. திமுக கூட்டணியிலிருந்து விலகியாச்சு. அண்ணாமலை ஆரம்பிக்க போற புதிய கட்சியில சேர போறாங்க. தாவேக்கால தான் ஏற்கனவே தாவேக்கா அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இனி தாவேக்காவோட அபிஷியலாக கூட்டணி வைப்பார்கள். அதற்கான ஆயத்த பணி இது. அவர்களது பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்கிறது ஆயத்த பணி. ஆனா எல்லா இஸ்லாமியர்களும் ஓட்டு வங்கியும் ஐயுஎம்எலுக்கு இல்லைங்க. ஐயுஎம்எல் ஏற்கனவே உடஞ்ச கட்சி தான். எங்க காலத்துல அப்துல் சமது, அப்துல் லத்தீப் 2 பேர் தலைமையில ஐயுஎம்எல் 2 அணியா தான் இருந்தது. அதுல அப்துல் சமது டெய்லி பேப்பர்லாம் வச்சிருந்தாரு. அப்துல் லத்தீப் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நண்பர். அப்துல் லத்தீப் திமுக இருந்தாருன்னா சமது அதிமுக இருப்பாரு. இப்படியான சூழல் தான் அப்ப நிலவியது. லத்தீப் அவர்கள் மரணத்துக்கு பிறகு 2 அணியும் ஓரளவுக்கு இணைந்து வந்தது. இப்போ 2 அணியும் ஒன்னா தான் இருக்குது. ஆனா இஸ்லாமிய கட்சிகள் நிறைய இருக்குது. நிறைய கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கு. ஐயுஎம்எல் விலகினதுனால திமுக கூட்டணியின் ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கல. இஸ்லாமிய ஓட்டு வங்கியில் ஒரு பகுதி தாவேக்காவுக்கு இருக்கு. குறிப்பாக இளைஞர்கள், யுவதிகள் ஓட்டு வங்கி தாவேக்காவுக்கும் இருக்குது. அதை உணர்ந்து ஐயுஎம்எல் முடிவு எடுத்திருக்கு. ஐயுஎம்எல் ஒரு சீனியர் பார்ட்டி, சீனியர் லீடர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அங்க இருக்கிற இளைஞர்கள் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும்போது ஐயுஎம்எலுக்கு வேற வழி இல்லை. அமைச்சரவையிலையும் பங்கு வைத்தாகி விட்டது. எனவே ஐயுஎம்எல் இந்த முடிவு என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். இப்போ ஒரு உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கறத கணக்குல எடுத்து ஒருவேளை இந்த முடிவை நோக்கி இவங்க நகர்ந்திருக்காங்க அப்படின்னா தாவேக்கா பக்கமே எல்லாரும் போய் சேர்றது அப்படிங்கிறது திமுக தனித்து விடப்பட்ட ஒரு தொனியை கொடுக்காதா? இப்போ திமுக உள்ளாட்சி தேர்தலுக்கான அந்த போக்கஸ் எடுக்க வேண்டிய நேரம் இருக்கா? உள்ளாட்சி தேர்தலுக்கான போக்கஸ் எடுக்க வேண்டிய அவசரம் இருக்கு. திமுகவுக்கு இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். திமுகவின் கிட்டத்தட்ட எல்லா கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு தாவேக்காவுக்கு போயாச்சு. தனித்து விடப்பட்டதாகத்தான் ஒரு தோற்றம் எழும். அதை தாண்டி திமுக வர வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் எப்போதுமே அந்த ஓட்டு வங்கி ஹைலி லோக்கல். உள்ளூர்ல இருக்கிற வேட்பாளர்களின் தரம் மற்றும் அவர்களது தகுதிக்கேற்பதான் உள்ளாட்சி தேர்தலோட முடிவுகள் மாறும். இடைத்தேர்தல் அப்படி இல்லை. உள்ளாட்சி தேர்தல்களையும் மேயர் தேர்தல் அப்படியான தேர்தல் இல்லை. அதுவும் குறிப்பாக இப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நேரடி மேயர்னு சொல்லப்படுகிறது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திமுக கடுமையான களத்தை சந்திக்க வேண்டியது வரும். காரணம் அதன் கூட்டணி கட்சிகள் பெரும்பாலும் இப்போ தாவேக்கால இருக்கு. பாமக தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. நன்றி திரு ஷியாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஐயுஎம்எல் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவாக எடுக்கப்பட்டுள்ளது.
திமுக கூட்டணியிலிருந்து விலகியது ஏன் என்பது குறித்து ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் அதுதான். அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக எங்கள் சார்பிலும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்ற பிறகு அந்த அமைச்சரவை செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் தொடர வேண்டும் என்றுதான் விரும்புவோம். அப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் இருக்கிற காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த நல்லாட்சி இன்று இருப்பது போல் நாளையும் தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால இந்த ஆட்சி தொடர்வதற்கு, இந்த ஆட்சி எல்லா துறையிலும் வெல்லுவதற்கு, தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும், இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்கு, தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். அதற்கான முடிவுதான் இப்போ எடுத்திருக்கிறோம். அதாவது தேர்தல் கூட்டணி, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெயர் இதுவரை தாவேக சார்பாக எந்த பெயரும் சூட்டப்படவில்லை. அப்படி சூட்டப்படாத அந்த தேர்தல் கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம். பெயர் வந்தபோது அந்த பெயரை பயன்படுத்துவோம். எங்கள் எங்கே வசதி இருக்கோ அங்கே கேட்போம். எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா கேட்போம். ஆனால் உள்ளாட்சியில் 12,620 உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி என்றாலும் நகராட்சி என்றாலும் முஸ்லிம் சமுதாயம் எங்கு நெருக்கமாக இதுவரை இருந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தலைவராக இருந்திருக்கிறோம், துணைத் தலைவராக இருந்திருக்கிறோம், மேயராக இருந்திருக்கிறோம், துணை மேயராக இருந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பை நிச்சயமாக தமிழக வெற்றி கழக கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக பெறுவோம். அதற்காக பாடுபடுவோம்.